வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் தேன்குழல் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த தேன்குழல் முறுக்குக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, முறுக்கு நல்ல வெள்ளை இருக்கும். அதே மாதிரி நல்ல டேஸ்டியாக ஒரு மாதம் ஆனால் கூட அதனோட கிறிஸ்பினஸ் மாறாமல் இந்த உளுந்தோட வாசத்தோட கமகமன்னு இருக்கும். வாங்க இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் தேன்குழல் முறுக்கு எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு படி 5020 பச்சரிசி எடுத்திருக்கேன், அதாவது 8 கப். பொதுவாக செட்டிநாட்டில் எந்த வகையான டிஃபன் வெரைட்டியாக இருந்தாலும் இட்லி தோசையாக இருந்தாலும் இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை தண்ணி விட்டு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். தண்ணியோட கலர் இந்த கலர்லேருந்து இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அது வரைக்கும் நல்ல அரிசியை நம்ம களைஞ்சி எடுத்துக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்ல பளீர்னு ஒயிட்டாக இருக்கும். இப்போ இதை ஊற வைக்காமல் உடனே தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு நம்ம ஒரு 2 நாள் நல்லா காய விட்டுறலாம். இந்த மாதிரி 2 நாள் காய வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, உடனே முறுக்கு மாவு வேணும் அப்படின்னா ஒரு ஈர துணியில் இந்த அரிசியை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு, நம்மளோட அரிசி நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ முறுக்குக்கு தேவையான உளுந்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கலாம். நான் 8 கப் அரிசி எடுத்திருக்கேன், இப்போ 2 கப் உளுந்து எடுத்துக்கிறேன். ஒரு சில பேர் 4 கப்புக்கு 1.25 கப் அளவு கூட உளுந்து எடுத்துப்பாங்க. உளுந்தோட அளவு கூட அந்த முறுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் உளுந்தை 2 பார்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். உளுந்தை அதிக நேரம் வறுத்துடக்கூடாது. வறுக்கும்போது அந்த உளுந்தோட வாசம் வரும், அப்போயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். உளுந்த கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டோம்னா முறுக்கோட கலரும் மாறி போயிடும். இப்போ உளுந்து வறுக்கும்போது அந்த வாசம் வர ஆரம்பிக்குது. இப்போ உளுந்து எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். அதே மாதிரி மீதம் இருக்க உளுந்தையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ வறுத்த உளுந்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு இந்த அரிசியோடு சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மிஷினில் கொடுக்கும்போது நம்ம முறுக்குக்குன்னு சொல்லி முதல்ல வெறும் அரிசி யாராவது அரைச்சாங்கன்னா, இடியப்பத்துக்கு அரைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் இதை கொடுத்து அரைக்க சொல்லணும். வேறு கோதுமை அந்த மாதிரி எதாவது அரைச்சிட்டு அரைச்சாங்கன்னா அந்த முறுக்கோட வாசமே மாறி போயிடும். இப்போ மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்த மாவு ரெடியாக இருக்குது. இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு எல்லாத்தையும் உடனே முறுக்கு பிழியணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. இந்த மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு 2 கப் அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உருக்கி வச்சுருக்க டால்டா கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி எடுத்து அதில் இந்த முறுக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். முறுக்குக்கு மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு கடுக்கடுக்குன்னு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா முறுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 2க்கும் மீடியமாக நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். தண்ணி மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்குக்கு உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நைஸ் உப்பு போட்டிருக்கேன். தண்ணியும் நம்ம மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு தளர்வாக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த இடியப்பக்கட்டையில் நம்ம தேவையான அச்சை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி 3 அகலம் கூடினதாக இருக்கும், அகலம் குறைச்சது, அல்லது ஒத்த முள் முறுக்கு, அல்லது அதிகமான ஹோல் உள்ளது, இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எது விருப்பமோ அதை நம்ம சேர்த்து மாவு இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு கட்டையில் பிழிகிறது தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வச்சு முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். எனக்கு இதுதான் எப்போவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ முறுக்கு பிழிகிறதுக்கு ஒரு சில பேர் டைரெக்டாக அந்த எண்ணெயில் பிழிஞ்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி பிழியும்போது அந்த கடைசி எண்ணெய் ஒரு சில நேரம் விரிஞ்சு வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள் பிளேட்லாம் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு முதல்ல நம்ம முறுக்கு பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒரு சில பேருக்கு இது போட்டால் கொஞ்சம் எண்ணெய் தெரிச்சிருமோன்னு பயமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நீளமான கரண்டியில் வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிழியும்போது அந்த கடைசி எண்ணெய் நம்ம கைனால் இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா நம்ம முறுக்கு போடும்போது எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். அதே மாதிரி முறுக்கு பிழிகிற சுத்து ரொம்ப பெருசாகவும் நிறைய சுற்றியும் எடுத்துக்கலாம், அல்லது கொஞ்சம் சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பார்ட் முறுக்கை நம்ம பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஒரு அகலமான இரும்பு கடாய் எடுத்து அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக முறுக்கு மாவு எடுத்து அதில் போட்டோம்னா அந்த மாவு உடனே மேலே எழும்பி வந்துட்டதுன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், ரொம்ப ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க அந்த முறுக்கை வந்து ஒன்றொன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மெல்ல போடணும், தூக்கி ஃபோர்ஸாக போட்டோம்னா எண்ணெய் நம்ம மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். கிராமங்களெல்லாம் அந்த விசேஷங்களுக்கெல்லாம் முறுக்கு பிழியும் போது கருவேல மரத்து விறகு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மரத்தோட விறகு தான் வந்து ஒரே சீராக எரியுமா, அப்போ தான் முறுக்கும் நல்ல வெள்ளை இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரிய இரும்பு கடாயாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரே நேரத்தில் 10லேருந்து 12 முறுக்கு வரைக்கும் கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி பெரிய கடாய் இல்லை, சின்ன கடாய் தான் இருக்குன்னா ஒரே நேரத்தில் 4லேருந்து 5 முறுக்கு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். முறுக்கை வந்து இந்த மாதிரி 2 பக்கம் நம்ம திருப்பி விடணும். அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கி வரும். அந்த டைம் நம்ம உடனே முறுக்கை வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா அந்த முறுக்கோட கலர் வந்து மாறி போயிடும். முறுக்கை திருப்பி விடுறதுக்கும் முறுக்கை எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு இரும்பு கம்பி இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கம்பி இல்லை அப்படின்னா நம்ம அரிக்கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு அப்படின்னா முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து முறுக்கு எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க மாவையும் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, முறுக்கு மாவு வந்து மொத்தமாக பிசைஞ்சு ரொம்ப நேரம் வெளியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நேரம் ஆக ஆக முறுக்கு வந்து எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம முறுக்குக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பிசைஞ்சு தான் முறுக்கு பிழிஞ்சிக்கணும். நம்ம வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி எண்ணெயில் போட பயப்படுறவங்க இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கத்தில் பிழிஞ்சும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கிரைண்டரில் அரைச்சி சுடுற முறுக்கு அப்படின்னா உடனே அந்த முறுக்கெல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சு பிழிஞ்சோம்னா நம்ம எப்போ வேணாலும் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுவும் நினச்ச நேரத்துக்கு சூடாக முறுக்கு பிழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், முறுக்கு வந்து எப்படி கலர் மாறாமல் வெள்ளை வெள்ளையர்னு இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் தேன்குழல் முறுக்கு வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த தேன்குழல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.